அது ஆண் கதாபாத்திர படைப்புகள் பெரும்பாலும் கொஞ்சம் டிபெண்ட்டாக, இன்னும் சொல்ல போனோம்னா கொஞ்சம் ஒரு ஒரு பிரச்சனைகள் கூடிய ஒரு கேரக்டர், பெருசாக பொருந்தாத, இந்த சமூக ஒழுங்குகளோடு பொருந்தாத ஒரு தனிநபர். ஆனால் அவருக்கான நியாயங்களை சொல்வதற்கு ஒரு பிரயத்தனம் இருக்குல்ல. சாதாரண அல்லது சிக்கலுக்குரிய மனதோடு இருக்கிற ஒரு தனி மனிதனின் உணர்வை பொதுமக்களுக்கு எப்படி கடத்துறீங்க? எனக்கு அங்கே தான் செல்வாவுடைய மேஜிக் வந்து மேலே எக்ஸைட் ஆகும். நம்மளுடைய மனசுல நம்ம வெளிப்படுத்தாத விஷயங்களை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு மீடியமாக சினிமா கிடைக்கும்போது, அதனால தான் பாருங்கள் நிறைய பேர் இன்னைக்கு ஜாதியவே வச்சு படம் பண்ணுறாங்க. அவங்க மனசில் என்ன இருக்கும், அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி இதில் காதலும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபெயிலியர்லேயே முடிஞ்சிரு. நீங்கள் எத்தனை % காதல் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கோடியில் ஒன்றா இருந்தால் பெரிய விஷயம். எல்லாரும் லவ் ஃபெயிலியரில் தான் ஆனால் பார்க்கும்போது நிறைய பேர் காதலிக்கிற மாதிரியே இருக்கே சார். அப்படி தான் இருக்கும். போய் பாருங்க, டெஃபினட்டாக யாரோ ஒருத்தர் ஆண்கள் விட்டு போகிறது ரேர். எனக்கு என்னோட ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கோங்க, பொண்ணு டப்புன்னு விட்டு போயிடும். அது எப்படி நீங்கள் ஷுவராக சொல்கிறீங்க? இது உங்கள் அனுபவத்துலேருந்து சொல்கிறீங்களா? ஏன் அனுபவத்தில் என்னமோ ஒன்று, நம்ம சொசைட்டியில் வந்து மெஜாரிட்டி வந்து ஆண் ஜாஸ்தி, பெண்கள் ஈக்குவேஷன் வரும்போது. ஸோ பொண்ணு ரேர், அதுவும் அழகாக கொஞ்சம் இருக்கிற பொண்ணு இன்னும் ரேர். ஸோ அதில் வர்ற இதுதானே காதல் தானே. மற்றபடி நம்ம மாசில் இருக்க ஃபீலிங். அது இல்லாமல் ஃபிலிம் இஸ் எ ஃபிக்ஷன். நீங்கள் அதை எதுக்கு ரியாலிட்டிக்கு கொண்டு போகிறீங்க? அது வந்து ஃபிக்ஷன். ஒரு ஃபிலிம் மேக்கர் அவருடைய கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு, கொஞ்சம் இது எல்லாம் கலந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாணியில் அவர் படம் எடுக்கிறார். அதை பார்த்துட்டு நீங்கள் இப்போ தேட்டர்லேருந்து போய் அதை மறந்துடணும். அது கூட ஏன் ரிலேட் பண்ணிக்கிறீங்க? அது தப்பு வந்து ஃபிலிம் மேக்கர் மேலே கிடையாது இல்லையா? இட் இஸ் அ ஃபிக்ஷன் ஆக்சுவலி. யூ ஷுடன்ட் ரிலேட் டு தட் ஃபிலிம். ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டியோட ஒரு சினிமாவை அணுக முடியுமா ஒரு ரசிகன்? அது உலகம் ஃபுல்லாக அணுகும் போது நமக்கு என்ன பிரச்சனை?